ஹலோ கைஸ், இன்னைக்கு பியல்செபப் அனிமேவோட எபிசோட் 40 தான் பார்க்க போறோம். மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த டீமன் கிட்ட சொல்றான், என்ன யோசிக்கிற? பியல்செபப் இந்த உலகத்தை அழிப்பான்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல, நான் அதை விட மாட்டேன். ஏன்னா நான் தான் அவனோட பேரண்ட். இதை கேட்டா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல பியல்செபப் அவன் கேட்கறான், ஆமா உனக்கு யாரை பிடிக்கும்? என்ன பிடிக்குமா இல்ல அந்த ஹெல்டாவை பிடிக்குமா? வயசா அந்த குழந்தைய ஓகாவை தான் சொல்லுமா? இதனால அவன் அவ்வளவு சந்தோஷம். சரி வா, நம்ம பார்க்குக்கு போகலாம். இவளால எதுவுமே பண்ண முடியாது, இவ வேஸ்ட். இவெல்லாம் இன்னத்த குழந்தைய வாழ்க்க போறா. இதெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி தோணுமா? அப்புறம் தான் அவளுக்கு புரியுது இது எல்லாமே கனவு தான், ஒரு கன்றாவியான கனவு. இப்படி ஒண்டி நடக்கவே கூடாது. நெக்ஸ்ட் சீன்ல இவ வரும்போது ஒரு சவுண்ட் கேக்குது. என்னதுறான்னு பார்த்தா பியல்செபப் தான் அங்க பயங்கரமா பல்ல விளக்குறேன்னு பேர்ல இது ஏதோ பண்ண இருக்கு. இதனால பின்னாடி அவளோட சிஸ்டருக்கு பயங்கரமா சிரிப்புறமா, அடியே என்ன பண்ண இருக்கு, என்ன காப்பாத்துற வழிய பாரு. இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஒட்டிக்கினீங்க, இதுக்கு மேல என்னெல்லாம் பிச்சை விட முடியாது. அப்பாவும் போலியும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் பாக்குற ஹெல்டாக்கு ரொம்ப கடுப்பாகுமா? மூஞ்சிலே ஒண்ணு எத்துறா. ஆமா நீ ஒண்ணு என்ன யோசிச்சு இருக்க? எவ்வளவு பெரிய விஷயம்லாம் இங்க ஒண்ணு இருக்கு. நீ என்னன்னா இந்த மாதிரி கோமாளித்தனமா எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்க. அதே மாதிரி உனக்கு குழந்தைய வளர்க்கத்தை பத்தி என்ன தெரியும்? நீ என்ன பேசின இருக்க? சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசுற. அப்படின்னா நான் ஃபிட் ஆகல இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு. இதுதானே அங்க அவ பயங்கரமா தாக்குறா. இந்த சைடு அங்க போகும்போதே சொல்றான், உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு எதுக்கு நீ பைத்தியம் மாதிரி பண்ணிருக்க? அங்க நல்லா அப்படியே பார்க்கும்போது சைட்ல தான் அங்க மில்க் இருக்கு. அவன் இன்னைக்கும் விட்டு போயிட்டானா? அவெல்லாம் எப்படி ஒரு குழந்தைக்கு பேரண்டா இருக்க முடியும்? சைடு அந்த அக்காக்காரியும் சொல்றா, தெரியுமா ஈஷியாமா ஸ்கூலோட பில்டிங்க புதுசா கட்டிட்டாங்க. என்னது, அதுக்குள்ளேயே கட்டிட்டாங்களா? இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை கட்டுறாங்க, அந்த ஸ்கூலையும் கட்டிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல திரும்ப பழையபடி அவங்க நடந்துக்கிறாங்க. சில பேர் அவங்களோட கூட்டணியை சேர்க்கணும்னு சொல்லி அங்க சண்டையும் போட்டு இருக்காங்க. இந்த சைடு இது எல்லாத்தையுமே நேனேவும் பார்த்துன்னு இருப்பா. ஆனா நேனே என்ன யோசிக்கலானா, அதுக்குள்ளேயே எப்படி இந்த பில்டிங்கை கட்டினாங்க? நான் ரொம்ப சீக்கிரமா இதை கட்டிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ரெண்டு பசங்க நிக்கும் போதே அங்க முன்னாடியே ஒரு வயசானவரும் போறாரு. ஆமா இவர் என்ன டீச்சரா இருக்கலாம்? பசங்களா, இஷியாமாவோட ரூம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நானா தேடி வந்தது தச்சுமி ஓகா அந்த பையனை தான். இல்லங்க எனக்கு தெரியாது. முன்னாடி தான் ஓகாவும் வரான். ஓகாவை பார்த்தோன்னே ஒரு கண்டுபிடிக்கிறாரு. பின்னாடி அந்த குழந்தை, முன்னாடி நீ. இப்போ கண்டிப்பா அந்த ஓகா நீ தானே? யோ இல்லையா, நான் அந்த ஓகா இல்ல. எனக்கு தெரியும் நீ தான் ஓகா. இந்த சைடு அங்க கென்காசி தான் அவங்க எல்லாருக்கும் லீடர் மாதிரி இருக்கான். அப்படி அவன் வெளில போறானா? அங்க டீச்சரும் அப்படியே ஆச்சரியமா இருக்காரு. நான் யாருமே அங்க கண்டுக்கல. அங்க ஹிமிகாவா ஒண்டிதான் இருப்பான். அம்மா என்ன ஆச்சு? நீ இந்த வழியா போகலையா? அப்படி போறது பழைய ஸ்டைலு, இப்படி போறதுதான் புது ஸ்டைலு. இந்த சைடு அங்க ஓகா தப்பிக்கிறானா? அங்க பியல்செபப்புக்கு ரொம்ப பசி எடுக்கும். அங்க மில்கையும் கொடுக்குறான். அவனோட ஃபுட்டை எடுக்கலான்னு பார்த்தா உள்ள மில்கை தாண்டி வேற எதுவும் இல்ல. அதாவது இவன் வீட்லயே விட்டு வந்துட்டான். ஐயோ, நான் இன்னைக்குன்னு பார்த்து வீட்லயே விட்டனா? கரெக்டான டைம்ல ஹெல்டா கொண்டு தரா. அம்மா இன்னைக்கு என்ன அதிசயமா நீ கொண்டு வந்திருக்க இத? அது ஒன்னும் இல்ல, இந்தா இத பொடி. நான் திடீர்னு அங்க என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே அவ படுக்க போறா. ஆமா ஹெல்டா, நீ என்ன பண்ணிருக்க? என்ன தெரியலையா? சைட்ல ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான டீமன் வந்திருக்கு. இந்த சைடு அந்த தாத்தாவும் அங்கேயும் இங்கேயும் தேர்ந்து இருக்காரு. எங்க அந்த பையன் போனா? ஆளையே காணோம். நான் நினைச்சதோட அவன் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கான். அங்கதான் நம்ம டீச்சரு, அந்த தாத்தா, இன்னொருத்தரும் வந்திருக்காங்க. இவங்க மூணு பேரை பார்த்தோன்னே அந்த வயசானவரும் சொல்றாரு, பரவாயில்லையே, நான் உங்களை எதிர்பார்க்கல. நீங்க வந்திருக்கனா கண்டிப்பா வார அனௌன்ஸ் பண்ணலாம் தானே வந்திருக்க. அதுவும் எங்களுக்கு இடையில. அப்படின்னா நாங்க விட மாட்டோம். இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆனா அப்படியே அவங்க தாக்குறாங்க. அங்க அவரும் அப்படியே தப்பிக்கிறாரு. அங்க குமில்டாவோட தாத்தாவும் தாக்குறாரு. ஹேய், நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒன்னும் இங்க வாரெல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு வரவே இல்ல. சும்மா பேசிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல. இந்த சைடு அங்க ஓகாவையும் பிடிச்சு வச்சிருக்கலாம். அங்க ஓகாவும் கேக்குறான், ஆமா என்னதான் ஆச்சு? அதையாச்சும் சொல்லி தொலையேன். அது ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி பக்கத்துல ஒரு ஸ்ட்ராங்கான டீமன் இருக்கு. எனக்கு என்ன தெரியலையா என்ன? நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூலுக்கு இடையில ஒரு பெரிய பில்டிங் ஆட்டம் ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அது ஒரு கிளாக் டவர் தான். அதை பார்த்து அங்க இருக்கிற பசங்களும் யோசிக்கிறாங்க, அப்பனா இதுக்கு பின்னாடி ஹிமிகாவா அவனோட வேலை இருக்கா என்ன? இல்ல இல்ல, அவன்லாம் இதை பண்ணிருக்க வாய்ப்பில்ல. போர்டு இருக்குமா? அதை பார்த்தோன்னே கென்காசி அவனோட ஹிஸ்டரியை பத்தி எழுதலான்னு போறான். அதுக்குள்ளேயே அங்க தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் சரியே இல்ல, நாங்களும் எழுதுவோம். அதுக்குள்ள அந்த பேனரையே மாத்துறாங்க. ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு தெரியலையா? இந்த ஸ்கூலை எப்பயோ மாத்திட்டாங்க டிஃப்ரெண்டான பிளேஸுக்கு. இப்போ இந்த ஸ்கூலை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது வேற ஒரு ஸ்கூலு. இதோட பேரையும் நீங்க பார்க்கலாம். இந்த பேரை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அந்த பேரு வேற எதுவும் இல்ல, ஃபுரோச்சி காத்து வாக்குல சொன்ன அந்த அக்குமோ அகாடமி அதுதான். ஃபுரோச்சியும் வருவானா? ஃபுரோச்சி கிட்டயும் அவங்க சொல்றாங்க, டேய் அவங்க ஃபைனலி இங்க வந்துட்டாங்க. என்ன சொல்ற எனக்கு புரியல. அதான்டா நீ சொன்ன அக்குமோ அகாடமி, அவங்க தான் இங்க வந்துட்டாங்க. என்ன நீங்க சொல்லிருக்கீங்க? இந்த மாதிரி நான் சும்மா காத்து வாக்குல. ஆனா அந்த பேனரை பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். இந்த சைடு அந்த ஃபைட்டும் போயிருக்கும்ல. இந்த வயசானவரும் சொல்றாரு, நாங்க இந்த ஸ்கூலை உருவாக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ஸ்கூல் இது லார்டு எனக்காக, அதாவது நிறையவே டீச்சர்ஸையும் நிறையவே ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்க சேர்த்திருக்கோம். இந்த சைடு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க. அங்க ஒரு நார்மலான டீச்சர் தான் இருக்காரு. ஒரு முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷாக்கா வராரு. ஏன்னா அங்க இருக்கிற ஒருத்தனும் ஒரு விதமா இருக்கான். இவங்களை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியா அவருக்கு தோணல. சரி ஏதோ ஒன்னு அட்டெண்டன்ஸை எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தனோட பேரை சொல்றானா, பிஸ்லிக்னு. அந்த பேரை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஒரு பர்சனும் சொல்றான், நான் தான் அது.
இதை பார்த்து அவரு இன்னமும் ஷாக் ஆகுறாரு. அந்த ஆளு கிளாஸ் ரூம் கூட பார்க்காம அப்படியே ஸ்மோக்கிங் பண்ணிருக்கான். சரி ஏதோ ஒண்ணு இதே மாதிரியா ஒரு அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்க அங்க ஒருத்தங்களும் ஒரு விதமா இருக்காங்க. அங்க சைட்லயே அவன் பொண்ணையும் பாக்குறான். அந்த பொண்ணு பார்த்தா அரையும் குறையுமா தான் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கு. மேல பிக்கினி கீழே ஜெட்டி வேற எதுவும் அது போடவே இல்லை. ஆனா இது கண்ணுக்கு குளிர்ச்சியா தான் இருக்கு. சைட்ல இன்னொத்தனையும் பார்க்க அங்க ஒரு கிளவுன் இருக்கு. இதை பார்த்து அவரு ரொம்ப பயந்து போறாரு. முக்கியமா இன்னொத்தனும் இருக்கான். அவனோட கை எல்லாமே கட்டு போட்டிருக்கு. இதை பார்த்துதான் ஆளு ரொம்ப ஷாக் ஆகி அங்கிருந்து குதிக்கலாம் போயிடாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது இந்த கிளாஸ் ஒன்னும் நார்மலான கிளாஸ் இல்லை. இங்க இருக்கிற பசங்களும் ஆர்டினரியான பசங்களும் இல்ல. அதனால நான் வந்து இங்க ஜாப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ எப்படியாச்சு நான் இதை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸா அவர் எடுக்க ஆரம்பிப்பாரா. அங்க லார்டு என்னோட பேர் வந்து அங்க லார்டு என்ன ஒரு கத்தி கூப்பிடுறாரு. இதை கேட்டவுடனே அவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓ உன்னால ஒழுங்கா அந்த பேரை சொல்ல முடியாதா? நல்ல மரியாதையோட லார்டு என்ன அப்படி நீ கூப்பிடணும். அதே மாதிரி அவன் பண்ண அங்க லார்டு என்ன குரல் கொடுக்குறான். அது நான் தான். இதை கேட்டவுடனே தான் அவருக்கு நிம்மதியே. ஏன்னா எவ்வளவு ஆளுங்களுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு சின்ன பையனையே பாக்குறாரு. இது வரைக்கும் அவன் பார்த்தது எல்லாமே அடல்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கொடூரமா இருந்தாங்க. இவனாச்சு பரவாயில்லையே இப்படி இருக்கான்னு சொல்லி ஆச்சரியத்துல அங்கேயே மயங்கி போயிடுறாரு. அங்க பெல்லும் அடிக்குது. அங்க மத்தவங்களும் யோசிக்கிறாங்க. அவ்வளவுதான் கரெக்டான டைம் இதுதான் நினைக்கிறேன். இந்த சைடு அந்த பெல் சவுண்ட் இவங்களுக்கும் கேக்குது. இவங்க வந்து அதுக்குள்ள போகலாமா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா ஹிமிகாவா ஆல்ரெடி உள்ளதா இருக்கான். ஆமா என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா இந்த வழியா உள்ள வாங்க. அங்க ஃபுரோச்சியும் யோசிக்கிறான். நம்ம உண்மையிலேயே உள்ள போகணுமா? ஏன்னா இது ஒரு டீமன் அக்குமோ அகாடமி. இதுக்குள்ள போயிட்டா அவ்வளவுதான் கண்டிப்பா ஏதாச்சும் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவங்க உள்ள போறாங்க. போற ஒரு இடத்துலயும் லார்டு என்னோட ஸ்டாச்சுஸ் தான் இருக்கு. அங்க போற வழியிலேயே ஹிமிகாவாவும் சொல்றான். என்ன விஷயம்னா நான் ஆன்லைன்ல எவ்வளவு தேடி பார்த்தேன், இருந்தாலும் அவளைக்கும் எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை. இந்த அக்குமோ அகாடமி இது வந்து எதுக்கு உருவாக்குனாங்க, எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னு. ஆனா இங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது. என்ன விஷயம்னா அந்த பொடி பையன் அவன் வந்து ஒரு காடாவோ இல்ல அதுக்கும் மேல ஒரு பையனாவோ மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அங்க உள்ள போகலான்னு இவங்க பாக்குறாங்களா. நீனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க உள்ள போகும்போது அந்த ரூமோ திடீர்னு லாக் ஆகுது. இதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. பாத்தீங்களா அது வந்து தானா லாக் ஆச்சு. ஆனா அது அவளைக்கும் கண்டுக்கல. இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் வந்தக்கு அப்புறம் அங்க கென்காசியும் சொல்றான். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா எனக்கு சரியா தெரியல, நம்ம எவ்வளவு தூரம் வந்தோம், எந்த விதமான படிக்கட்டும் இல்ல. இப்ப அதோட என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம பின்னாடி இவங்க யாரு, ஏன்னா நம்ம கூட எக்ஸ்ட்ராவா இவங்க வந்தாங்களா என்ன. அங்க பின்னாடியே ஒரு 3 நிழலும் நிக்குது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அவங்களும் அக்குமோ அகாடமில இருந்து வந்த அந்த ஆளுங்க தான். நாங்க அந்த பில்ல டிவிஷன்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க தான் பியல்செபூப் சைட்ல இருந்து சண்டை போட போறீங்களா? நாங்க உங்க கூடியே தான் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தோம். ஆனா உங்களுக்கு அது கூட தெரியல. உங்களால என்ன பண்ண முடியும், நீங்க வந்து வேஸ்ட் தான் போல. உங்க நேனையும் சொல்றா. ஆமா நீ அந்த அக்குமோ அகாடமில இருந்து வந்த பொண்ணா என்ன காஸ்டியூம் இது? இந்த மாதிரி காஸ்டியூமை போட்டு ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாங்களா என்ன? அங்க இருக்கிற அந்த 2 பசங்களும் அதே மாதிரி மிரட்டுறாங்களா. இதை பாக்குற அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பாகிறா. ஆமா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நான் சாம்பிள் காட்டுட்டா? அப்படியே அவ சும்மா கைய வச்சுதான் தாக்குறா. அதுக்கே இவங்க 2 பேரும் எங்கேயோ போய் வளர்றாங்க. நேனையும் இதை பார்த்து கடுப்பாயி அப்படியே அவளோட செயினை வச்சு பிடிக்கிறாளா. அந்த பொண்ணும் சொல்றா. ஏய் பாத்தியா நானும் உன்ன மாதிரியே ஆயிட்டேன். ஆனா இதை வச்செல்லாம் இவங்களால என்ன தடுக்க முடியாது. அந்த செயினையும் ஒரே செகண்ட்ல உடைச்சு விட்டாரா. நான் நினைச்சு பார்க்கல நீ இந்த அளவுக்கு வீக்கா இருப்பேன்னு. அந்த பொண்ணை அப்படியே தாக்க வந்தா திடீர்னு யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்க. யாராதுன்னு பார்த்தா குமேல்டா தான். அட குமேல்டா நீங்க வந்துட்டீங்களா? நான் எதிர்பார்க்கல. அதாவது இந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வருவானு. உங்க குமேல்டாவும் சொல்றா. இந்த பொண்ணை பாக்குறதுக்கு நார்மலான பொண்ணுமா தெரியல. ஏனே நீ வந்து என்னோட வழியில வரக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் தூரமாவே இரு ஓகேவா? நெக்ஸ்ட் சீன்ல அவளோட பவரை அப்படியே வெளியேற்ற ஆரம்பிக்க அந்த மாஸ்டரும் அப்படியே வெளில வந்து நிக்குது. இவங்க 2 பேரும் அட்டாக் பண்றதுக்கு அந்த மாஸ்டரும் வேற ஒரு ரூபத்துக்கு போது இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோட்ஸும் நோட்டிபிகேஷன் வரும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.